வெல்கம் டு ஃபுட்ஸ்கேப்ஸ் கிச்சன் அண்ட் லிவிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் ரெசிபி, கேரட் அல்வா. இது டெசர்ட் ரெசிபியும் கூட. நீங்கள் எந்த ஒரு விசேஷத்துக்கு போனாலும், என்ன செலிப்ரேஷன் ஆனாலும், பார்ட்டிக்கு போனாலும் இந்த கேரட் அல்வா நிச்சயமாக இருக்கும். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோம். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருள் 3 மீடியம் சைஸ் கேரட்டை நல்லா கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய கப் அளவுக்கு காய்ச்சின பால் எடுத்துக்கோங்க. அரை கப் கண்டென்ஸ் மில்க், 1 டேபிள் ஸ்பூன் கேஷ்யூநட், 1 டேபிள் ஸ்பூன் பாதாம் பருப்பு, அரை டேபிள் ஸ்பூன் கிஸ்மிஸ் பழம், 3 ஏலக்காய் நல்லா இடித்து வச்சுருக்கேன். தேவையான அளவு நெய். இன்றைக்கி இந்த அல்வாவை சுகர் இல்லாமல் கண்டென்ஸ் மில்க் மட்டும்தான் யூஸ் பண்ணி செய்ய போகிறோம். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோம். இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இந்த நெய் உருகினதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க நட்ஸை ஒன்று ஒன்றா சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கேஷ்யூநட்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போ அந்த கேஷ்யூநட்ஸ் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகணும். ஃப்ளேம் மீடியம்லேயே வச்சுக்கோங்க. லைட்டாக ஃப்ரை ஆனால் போதும். வச்சுருக்க பாதாமையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ இந்த பாதாமும் இந்த முந்திரியும் கொஞ்சம் கலர் லைட்டாக சேஞ்ச் ஆன உடனே நம்ம வச்சுருக்க கிஸ்மிஸ் பழத்தையும் இதில் சேர்த்துடலாம். இந்த கிஸ்மிஸ் பழம் நல்லா பாப்பாய் பலூன் மாதிரி வரும். அப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை எடுத்துடலாம். இல்லைனா கிஸ்மிஸ் பழம் கருகிடும். அதனால் பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வச்சுருக்க அதே சேம் பேனில் நான் நெய் எதுவும் ஊற்றலை. நம்ம கிரேட் பண்ணி வச்சுருக்க கேரட்டையும் இதில் சேர்த்துக்கலாம். கேரட் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் ஸ்டேர் பண்ணி விட்டுடுங்க. கேரட் கொஞ்சம் நல்லா வதங்கணும். இப்போ கேரட் கொஞ்சம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க பாலையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பால் சேர்த்தாச்சு. இப்போ இந்த பாலும் இந்த கேரட்டும் நல்லா கொஞ்சம் கொதிக்கணும். அது வரைக்கும் ஃப்ளேம் மீடியம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், நம்மளோட கேரட்டும் நம்ம பாலும் நல்லா கொதிக்குது. இப்போது இதில் நல்லா கொஞ்சம் ஸ்டேர் பண்ணி விட்டுடலாம். இல்லாட்டா இந்த ஆடையெல்லாம் ஓரத்தில் தங்கிடும். அதனால் கொஞ்சம் ஸ்டேர் பண்ணி விட்டுட்டு இது ஒரு 10 மினிட்ஸ் நல்லா மூடி போட்டு குக் பண்ணிடலாம். லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. இந்த கேரட் நல்லா வெந்துடுச்சு. இப்போயும் இந்த சைடில் இருக்க பால் ஏடெல்லாம் எடுத்து விட்டுட்டுங்க. இந்த பால் இப்போ நல்லா சுண்டணும். அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா ஸ்டேர் பண்ணி விட்டுடுங்க. இப்போ பால் ஓரளவுக்கு சுண்டிடுச்சு. இப்போ நம்ம வச்சுருக்க கண்டென்ஸ் மில்க்கையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் ஃப்ளேமை லோலேருந்து மீடியம் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த கண்டென்ஸ் மில்க்கை சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா ஸ்டேர் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு சுகர் பத்தலைன்னா 2 டீஸ்பூன் சுகர் போட்டுக்கோங்க. இல்லை ஒரு 1/4 கப் கண்டென்ஸ் மில்க் ஊற்றிக்கோங்க. கண்டென்ஸ் மில்க்கு நான் சொன்ன அளவுக்கு போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதுவே போதும். பாருங்கள், கண்டென்ஸ் மில்க்லாம் எவாப்ரேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க, அடிப்பிடிக்காத அளவுக்கு. இப்போ இந்த அல்வா எல்லாம் ஒன்று திரண்டு வரணும். அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட அல்வா எல்லாம் ஒன்று திரண்டு நல்லா கம்பைன் ஆகி வந்திருக்கு. இப்போ நம்ம இதில் இடித்து வச்சுருக்க ஏலக்காய் தூளையும் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க நட்ஸையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது 2த்தையும் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இன்னொரு 1/2 மினிட்லேருந்து 1 மினிட் வரைக்கும் இது நல்லா கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே குக் ஆகட்டும். அப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட சுட சுட கேரட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் சூடாகவும் சர்வ் பண்ணலாம், இல்லை கோல்டாகவும் சர்வ் பண்ணலாம். நீங்கள் சூடாக சர்வ் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு ஒரு டிப்ஸ், டாப்பிங் வெனிலா ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அந்த காம்பினேஷனுக்கு சான்ஸே இல்லைங்க. உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் எங்களுக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.